அப்ப நான் வந்து சார் என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குன்றேன், என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குன்றேன், என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, இதெல்லாம் ஒத்துக்கப்படாது. இதெல்லாம் நீ வச்சுக்க, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே வச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் இப்ப புதுசா உங்கள்ட்ட சில ஆவணங்கள் கேட்பேன், அதெல்லாம் நீ குடு. இப்ப இந்த திட்டம் ஏன் தீவிரமாக பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்தினுடைய ஆக்சுவலா இதோட பேர் வந்து வாக்காளர் திருத்த சட்டம் அப்படின்னு சொன்னாலும், இந்த திட்டத்தை நன்கு கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி வந்து ஒரு என்ஆர்சி, ஒரு சிஏஏ போராட்டம்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் எதற்காக நடந்ததுன்னா, நான் இந்த நாட்டின் குடிமகன் அப்படின்றத நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக தான் நடந்துச்சு. இந்த திட்டமும் அதே தான் சொல்லுது. நான் வந்து 2002க்கு முன்பு வாக்களித்திருந்தால், 2002க்கு முன்னாடி எங்க அப்பாலாம் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காரு. ஓகே, வாக்களித்திருந்தாருன்னா அவர் வந்து தன்னுடைய குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணத்தெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நான் 2002க்கு பிறகுதான் வாக்களிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து 2009 தலைவர் மன்மோகன் சிங் சார் இருந்தார் அந்த எலெக்ஷன், 2014 மோடி பிரதமர் ஆன எலெக்ஷன், 2019, 2024 கட்சி மக்களவை தேர்தல்களில் நான் வாக்களித்திருந்தாலும், நான் இந்திய குடிமகனா, எனக்கு ஓட்டுரிமை இருக்கா அப்படின்றத இப்ப நான் மறுபடியும் தீக்குளிச்சு நிரூபிக்கணும். அதுதான் இந்த சட்டத்திட்டம். ஓகேங்களா? சந்தேகம் வந்துருச்சு, நான் இந்திய குடிமகனான்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு.